What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். குபேரா ட்ரெய்லர், குபேரா அந்த ஆடியோ லான்ச் பார்த்தியா? ஆடியோ லான்ச் தான் நினைக்கிறேன். ஆமா, அதுல தான் அவர் ரொம்ப பேசினாரு, வச்சு செய்யறாங்க. ஆனா போட்டு அது தெரியல அவர் யாரை பத்தி பேசுறாரு, என்ன யாரை பத்தி பேசுறாரு? நயன்தாரா பத்தி தான் பேசுவாரு. இல்ல எனக்கு இப்ப விஜய் அவங்க பேசுறப்ப, தளபதி பேசுறப்ப எனக்கு வந்து தெரியும், நம்மளுக்கே ஃபீல் ஆகும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் என்ன எதுனே தெரியாம திடீர்னு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. என்ன உங்களா எதுவும் பண்ண முடியாது, எனக்கு இத்தனை சப்போர்ட் இருக்குன்றப்ப யாருக்கிட்ட சண்டை போடுறாருங்கிற ஃபீல் தான் வர ஆரம்பிச்சுட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு டெலிவரி இல்ல, அவர் வந்து ஒரு எப்படி சொல்ல, உண்மையாலுமே அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா? ஏன்னா உண்மையாலுமே நான் பர்சனலா ஃபீல் பண்ணது தனுஷை பத்தி. இப்போ இந்த நயன்தாரா இஷ்யூவா இருக்கட்டும், இந்த சுச்சியா இருக்கட்டும், யார் டைவர்ஸ் ஆனாலும் அதுக்கு பின்னாடி தனுஷ் தான் இருக்கான்னு அவர் அந்த சொல்ற, அது வந்து அவருக்கு உண்மையாலுமே அஃபண்ட் ஆகதான் செய்யும். அதுதான் அவர் சொல்றாங்க, அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க யார் பண்றீங்களோ அவங்களுக்கு சொல்றேன்னு தான் சொல்றாரு. அது வந்து நம்மளுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கலாம், அவரோட நேம் ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்றதுக்கு நடக்கலாம். அது வந்து அவரு அவங்களோட நலனுக்கதையோ அவர் வெளியே சொல்லாம இருக்கலாம். அது ஓகேவா? அது மாதிரி இருக்கும்போது அவர் அது கிளியர் கட்டா இப்போ விஜய் இதுலலாம் தெரிஞ்சிடும், தளபதி இதில் ப்ராப்பராக தெரியும். இந்த இதை கிரிட்டிசேஷன் வைக்கிறாங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வைக்கிறாங்க, இது வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ் வைக்கிறாங்க, அது வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னு. இப்போ இதில் வந்து இப்போ நீ சொல்றபடி பார்த்தா நயன்தாரா இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி மீன் ஆகுதுன்றீங்க. நயன்தாரா இருக்கலாம், பின்னாடி பேக்ரவுண்ட்ல கூட யாராவது இருக்கலாம், பெரிய ஆக்டர்ஸ் அவங்க கூட பண்ணலாம். அவர் பேசுறது ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சுனாங்க. ஆனா எனக்கு இன்னும் அந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு, அவர் பேசுற அந்த ஒரு ரிதமோட அந்த மாதிரி பேசுறப்ப நம்மளுக்கு அவரோட ரிதமே அப்படிதான் இருக்கும். அவர் நிறைய ஸ்டேஜ்ல இல்ல, அவர் நிறைய ஸ்டேஜ்ல பாத்தீங்க இதுன்னு இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே சூப்பர் ஸ்டாரை வந்து ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் தப்பு. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ரொம்ப கூடவே இருந்து பார்க்கும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அது ஒன்று. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜே எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் அது மாதிரி பேசும்போது அதுக்குமே ஒரு கிரிட்டிசைஸ் வந்துச்சு, ரஜினி மாதிரியே பண்ணுறாரு, ரஜினி மாதிரியே அந்த ஃப்ளோவில் பேசுகிறாரு பண்ணுறாருன்னு அப்பயும் வந்த கிரிட்டிசைசம். அது அவர்கிட்ட இருக்க மேனர் நான் நினைக்கிறேன். அது மாதிரி வேணான்னு தோணுது. இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உண்டு பண்ணியிருக்கலாமேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போ அது அதிகமாக ஃபீல் ஆகுது. பார்ப்போம் படத்தில். ஆனால் தெரியாத வரைக்கும் நல்லது, அதான் உண்மை. எந்த படத்துலையும் அந்த ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது, அது கரெக்டா இருக்கு எனக்கு. அப்ப இதுதான் அவரோட நேச்சரா இருக்கும். நம்மளுக்கு படத்துல பார்த்துட்டு இப்படி பாக்குறது நம்மளுக்கு இதா இருக்கு. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா படத்துல சூப்பரா நடிப்பாரு, ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா அவர் அது மாதிரி இருக்க மாதிரி, பேசுறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஆஃப் கேமரா கேரக்டர் அதுவா இருக்கலான்ற நான் என்னோட ஒப்பீனியன் அது. அண்ட் அது வந்து அவருக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்காம, இப்போ மற்றவங்களாம் அந்த ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது அது மாதிரி போடுறாங்க, இவர் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு. இவர் அதை மாதிரிலாம் பண்ணாமல் அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் போது அதை அவர் வெளிப்படுத்துறாருன்ற மாதிரி நான் யோசித்தேன். என்ன ஆடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனை வச்ச வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் பேர் தீபக். அம்மா 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 அம்மா, எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவ நீ சாவ, என் சாவ நான் சாவுறேன். சாகவானா மேடம்? பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். தெய்வம் எங்க இருக்கான்னு சொல்லு. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்.
இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம், பவர், கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு, போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பாத்துக்கிறேன். அப்படின்னா இல்லை உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கு தான். அவர்கிட்ட கேட்டிருந்தாங்களாம் இவர்கிட்ட, நாகார்ஜுனாட்ட. லைக் அந்த படம் வந்து கூலி வந்து வேறு லெவல், அது டோட்டல் கமர்ஷியல் மாஸாக இருக்குது, அது வேறு லெவலில் இருந்தால் இது வந்து கண்டென்ட் வைஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எனக்கு 2 படமுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னாங்க. எனக்கு வந்து இது எப்படி தெரியுதுன்னா, அவரு தனுஷ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ்ல இருந்து, நான் சொல்றேன் அது மாதிரி இருக்குமோன்னு, ஹை கிளாஸ்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு ரீசனால ஞாபகம் மண்டி அது மாதிரி ஏதோ ஒன்று ஆகி பெக்கரா மாற மாதிரி அவரை தேடி இவங்க அலைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த எனக்கு என்னமோ அந்த மணி ரிலேட்டட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாயிண்ட் இவரை வந்து கனெக்ட் பண்ணுது. இவர் இருந்தால் தான் அது அந்த மணி ரிவீல் ஆகும் வரும், அந்த மாதிரி ஏதோ பாயிண்ட். எப்படி அதுதான் தெரியல. ஏன்னா இவர் தான் அவரை கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நார்மலாக இருக்கிறவரை, பெக்கரா இருக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து இவர் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் நான் ஆல்ரெடி இருந்து பெக்கரா இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சி திரும்பி அது மாதிரி கொண்டுட்டு வராருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன தெரியல. எனக்கு என்ன ஒரு ஷாக்குன்னா, ராஷ்மிகா ஆக்டிங் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு இது ஃபீல் ஆகலையாது? எனக்கு அது வரல அவங்களோட. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுப்பா. இது வரைக்கும் நான் பார்த்த படத்துங்களில் இதில் கொஞ்சம் அந்த ஃபேஸில் அந்த எமோஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், எனக்கு தெரியல. நான் அவங்க போர்ஷன் அதிகமாக பார்த்து இதில் பார்க்கறதுக்கு நல்லா தனுஷ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது அவர் அந்த ஓடி வர்றது பிச்சைக்கார கெட்டப்ல நல்லா இருக்கு. அது நல்லா இருந்தது. அது பார்க்க ஆக்சுவலாக வந்து தனுஷ் மாதிரியே தெரியல, உண்மையாலுமே ஒரு ஆள் மாதிரி தான் இருந்தது. அது உசுரை கொடுத்து நடிக்கலாம் அம்மாலாம் வெள்ளம் நல்லா இருக்கு. வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வாரமும் என்னவோ தான் முடிச்சா பார்ப்போம். கூட்டிகிட்டு போகிறேன். வேறு ஒரு சூப்பரான ட்ரெயிலர் மீண்டும் சந்திப்போம். Bye.